அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ பாரிக் அலைஹி. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத ஹல்கிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இலா நஃப்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இத்னா தர்சிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்னா தர்சிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹில் மலிக்குல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூசுன் வ ரப்பனா ல ரப்புல் மலாயிகத்துஹு வ ரூஹு. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மிகு ரமலானே வருக வருக. ஸலவாத்து மகுடம். பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ரு ரமலானே அருளை அளித்தருக. 7ஆம் நாள் தராவிஹ் தொழுவது நாள். ஃபிர்அவுன் ஹாமானிடமிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைத்தது போன்று இவனுக்கும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தில் சேர்க்கும் களிமா. ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உறுதியான உள்ளத்துடன் கூறியவராக மரணம் எய்தினால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்திடுவார். மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். ஒருவர் உண்மையான மனதுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை கூறினால் அவர் சொர்க்கம் சேர்ந்திடுவார் என்ற நற்செய்தியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவருக்கும் அறிவித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளதாக ஸஹீஹான ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் இக்லாஸுக்கு சிறந்த மதிப்புண்டு. இக்லாஸுடன் செய்யப்படும் குறைவான அமலுக்கும் அதிகமான நன்மைகள் இருக்கின்றன. உலகினருக்கு காண்பிப்பதற்காகவோ மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ ஏதேனும் ஒரு வேலையை செய்தால் அவனுடைய அரசாங்கத்தில் அது வீணானதாகும் என்பது மட்டுமல்ல, மாறாக அது செய்தவருக்கே வேதனையாகவும் மாறிவிடும். எனினும் இக்லாசுடன் செய்த சிறிய அமலும் பெரும் பலனை ஏற்படுத்தும். ஆகையால் இக்லாசுடன் மன தூய்மையுடன் கலிமாவை கூறி சாட்சியம் சொல்பவருக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும், ஸ்வர்க்கத்திலும் பிரவேசித்திடுவார்.
இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குற்றம் செய்திட்ட மனிதர் தன்னுடைய குற்றத்திற்காக சிறிது காலம் தண்டனை அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் அது கட்டாயம் என்பதில்லை. மன தூய்மையுடன் அமல் செய்கின்ற ஒருவருடைய இக்லாஸ் பேரரசனாகிய அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால் அவருடைய ஏதேனும் ஒரு சேவை அவனுக்கு திருப்தி உடையதாக ஆகிவிட்டால் அவருடைய குற்றங்கள் அனைத்தையும் அவன் மன்னித்து விடலாம். இத்தகைய தயால குணம் உள்ளவரின் மீது நாம் அன்பு கொள்ளாமல் இருப்பது பெரும் துர்பாக்கியமாகும். பொதுவாக இவ்விதமான ஹதீஸ்களின் மூலம் கலிமா தையிபாவை கூறுபவருக்கு பலவிதமான நற்செய்திகள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் பின்வரும் 2 கருத்துக்களுக்கும் இடமுண்டு. சட்டப்படி பாவங்களுக்குரிய தண்டனைக்கு பின் மன்னிக்கப்பட்டு விடுதல், அல்லது தயாளம், அன்பு, பேருபகாரம் ஆகியவற்றின் காரணத்தினால் தண்டனை இல்லாமலேயே மன்னிக்கப்படுதல். முஹம்மதிஸ் யஹ்யா இப்னு அக்தம் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் மரணமடைந்த பின் ஒரு மனிதர் அன்னாரை கனவிற்கண்டு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அப்போது அன்னார், நான் அல்லாஹ்வின் சந்நிதானத்தில் நிறுத்தப்பட்டேன். பாவங்கள் செய்த கிழவரே என்று என்னை அழைத்து, நீ ஏன் இன்னென்ன காரியங்களை செய்தாய் என்று கேட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் எண்ணப்பட்டு சொல்லப்பட்டன. அப்பொழுது நான், யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து நீ இவ்வாறு என்னை விசாரணை செய்வாய் என்ற ஹதீஸ் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறினேன். வேறு என்ன ஹதீஸ் கிடைத்தது என்று கேட்டான். அதற்கு நான், அப்துர் ரஸாக் என்பவர் எனக்கு அறிவித்தார். அவருக்கு அம்மர் என்பவரும், அம்மருக்கு ஜுஹ்ரி என்பவரும், ஜுஹ்ரிக்கு உருவா என்பவரும், உருவாவுக்கு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஐஷா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அன்னாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீ கூறியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது, நான் ஒரு வயோதிக முஸ்லிமுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று நாடும் பொழுது அவருடைய வயோதிகத்தை கண்டு வெட்கமடைந்து அவரை மன்னித்து விடுகிறேன் என்று நீ அருளியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் வயோதிகமானவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் என்று நான் கூறினேன். அப்பொழுது அல்லாஹு தாலா அப்துர் ரஸாக், அம்மர், ஜுஹ்ரி, உர்வா, ஐஷா ஆகியோரும் என்னுடைய நபியும் ஜிப்ரீலும் உண்மைதான் கூறினார்கள், நானும் உண்மைதான் கூறினேன் என்று அருளிய அல்லாஹு தாலாவின் என்னை சொர்க்கத்திற்கு செல்லுமாறு கூறி அனுப்பி வைத்தான் என்று கனவு கண்டவருக்கு பதில் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: 200 கிராம் உலர்ந்த அல்லி வெள்ளை இதழ்களை 6 லிட்டர் நீரில் ஊற வைத்து வாளையில் வடித்த நீரை 30 மில்லியாக காலை மாலை குடித்து வர, சிறுநீரில் இரத்தம் சீல் வருதல், சிறுநீர் பாதை புண், சிறுநீர் மிகுதியாக கழிதல், தாகம், உட்காய்ச்சல் ஆகியவை தீரும். இன்ஷா அல்லாஹ். வசலாமா. அஸ்ஸலாமா.